இது ஒன்றும் இல்லை, நல்லா அந்த பழத்தை போட்டு அடிச்சுட்டு இதில் வந்து தேன் ஊற்றி அப்படியே குடிச்சிட வேண்டியதான். டேய், இதெல்லாம் உனக்கு ஓவரா இல்லை, அதில் போய் அதை போய் குடிக்கிறியா? அதுக்கு தகுந்தபடி நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். பாருங்க, பிரெட் கிராம்ஸில் போட்டு எல்லாம் உருட்டி உருட்டி எடுத்து வச்சாச்சு. இதுக்கு மேலே இதை வந்து ஒரே லெவலில் ஹீட் இருந்தால் தான் கரெக்டாக வெந்து வரும் உங்களுக்கு. நிறைய பீசஸ் போட்டாக்கா உள்ள இட்லி சூப்பனுக்கு வாய் எடுப்பது. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். மில்க் ஃப்ரூட் தான் ஜூஸ் போடுறோம். இந்த விகாஸ் தம்பிக்கு, லொல்லு பேசுகிற விகாஸ் தம்பிக்கு இப்போ வீட்டில் இருக்க பயங்கரமாக வாய் பேச ஆரம்பிச்சுக்கிட்டான். என்ன விகாஸ்? அடுத்த வருஷம் ஹாஸ்டல் போறானா, அதனால வாய் பேசுவானா. ஆமா, கொஞ்ச நாள் தாங்க இருக்கும். அந்த கொஞ்ச நாள் வந்து வாய் பேசுறேன்னு வாய் பேசிட்டு வாய் பேசுறேன்ட்டு இல்ல, எல்லாத்தோட வம்பு வச்சுட்டு போனோம் ஜாலியா. பக்கத்துல கொண்டு காட்டேன். மில்க் ஃப்ரூட்டுங்கிறதுனால அந்த பழத்துல பாரு எவ்வளோ பால் மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்குல்ல. சரி, பசங்க வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துட்டே இருக்கிறதா இருக்குது. இப்போ பாருங்களேன், அவன் என்ன செய்யறான்னு மட்டும் நான் காட்டுறேன். இல்லாட்டினா இது மாதிரி எதையாவது செஞ்சு சாப்பிட்டு உடம்பு கெடுதலாக செஞ்சு சாப்பிட்றான். அப்படிங்கிறதுனால தான் சரி இருடா ஜூஸ் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது ஒன்றும் இல்லை, நல்லா அந்த பழத்தை போட்டு அடிச்சுட்டு இதில் வந்து தேன் ஊற்றி அப்படியே குடிச்சிட வேண்டியதான். வெறும் தண்ணி ஊற்றி நான் பழத்தை அடித்த மாதிரி போதும். நான் எப்படின்னு காட்டுறேன். உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குதுங்க அந்த பழம். முடிஞ்சால் மரம் வைக்க முடியும் அப்படின்னாக்கா கட்டாயமாக வைங்க. ஓகே, இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஜூஸ் அவன் பண்ணியிருக்கிறான் பாருங்க. என்னடா இது? ராமனா? இதெல்லாம் உண்மையில சாப்பிட்டினாக்கா அடுத்த நாள் பிளட்டு தான் வரும் பெட்டக்ஸில். உண்மையில நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோ. அவ்வளோதான். நம்ம வந்து நல்ல தேன் இதில் என் பையன் நியூட்ரலா போட்டுக்கிறேன்னா வேண்டாம் அப்படின்ட்டானுமா. அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம அப்படியே குடிச்சிடலாம். ஆனால் வடிகட்டி குடிப்போம், அப்படியே கொடுத்துட்டு மேடம். பாருங்க, வேறு எதுவுமே நான் கலக்கல, வெறும் தண்ணி மட்டும் தான் நான் கலந்துருக்கிறேன். அப்படியே குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்க. ஓகே, நான் ஃபஸ்ட்டு குடிச்சு பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. டேய், இதெல்லாம் உனக்கு ஓவராக இல்லை, அதில் போய் அதை போய் குடிக்கிறியா? இல்லை, நீ விடுற அப்படி கொடுறா. ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்க. நல்லா இருக்குதுடா. வீடியோவாக சொல்லாத, உண்மை இல்லை, நல்லா தான் இருக்குது. அவன் பண்ணுறத பார்த்தா தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. பாரு, அதில் நல்லா கொடுத்துல போய் நியூட்ரலாவை கலந்து ஏன்டா அது எப்படிடா குடிக்க முடியும்? ஏன்டா இப்படி பண்ணுற? நீ தான் சொன்னீங்க ஆராய்ச்சி நிலையம். ஆராய்ச்சி இப்படி தான் இருக்கும். பண்ணு. ஆராய்ச்சி பண்ணுறேன்ட்டு குடிக்காம வச்சுன்னா அடி வாங்கி விடுவேன். ஆகுதா? சரி, குடிச்சு கல்ப்பா அடிச்சிரு. இப்போ நம்ம அசாத போய் விகாஸ் தம்பி என்ன பண்ணுறாங்கிறத பார்க்க போகிறோம். ஜூஸை குடிச்சிட்டு அந்த பையன் என்ன பண்ணுறான்னு மட்டும் நீங்களே பாருங்கள். அவங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை. 2 துண்டு கொண்டு வச்சுருக்குறானுங்க 2 பேரும். எங்கடா பாட்டு பாடுது? ஏன்னா பாரு பாட்டு. ஏண்டா இதுல என்னது தண்ணி ஜில்லுனாடா இருக்குது? ஐஸ் கட்டி வேணா நாலு போடுங்க, ஜில்லுன்னு இருக்கும். ஜில்லுனா இல்லையா? இருக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ஜாலியாக குளிக்கிறதுக்கு. சே, கொஞ்ச நேரத்தில் நானும் வரேன். ஏன்டா உடனே அவனை பார்க்குறா? நானும் வரேன்னு சொன்னியா? நேற்றுக்கு வந்து சுத்தம் பண்ண சொல்லி சுத்தம் பண்ணேன். உனக்கு நீ நல்லா சொல்லணும்னு உங்ககிட்ட சொன்னது யாரு?
நீதான் சரி. நல்லா குளிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா நல்லா பசி எடுத்துக்கும், வந்தது சாப்பிட்லாம். ஓகே ஆ சரி. டெய்லிக்கு இது மேலே குளிங்க, அப்போ தான் வந்து வெயிலுக்கு நல்லாயிருக்கும். சரியா? ஆ சரி சூப்பர். என்ன ஆவா? கருப்பாவா? கருப்பு தாண்டா அழகு. கருத்த மச்சான் பாட்டு எப்படி எல்லாம் வருது. கருப்பாக்குறீங்களே தான் நிறைய பாட்டு. ஆ சரி தம்பி, நான் போயிட்டுறேன். பாட்டை போட்டுக்குங்க. ஆ போட்டுவிட்டு போட்டுமா? ஒரு 10 நிமிஷம், 1 மணி நேரத்தில் வந்துடுங்க. 10 நிமிஷத்தில் வரப்போகிறதில்ல. சரி வாங்க, பாய். ஆ சாப்பாடு இங்கே கொண்டு வரதான். ஆளப்பாரு பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி அவன் வந்து குளிச்சுட்டு இருக்கான். நம்ம கீழே போய் சமைக்க ஆரம்பிக்கலாம். நல்லா குளிச்சுட்டு வந்து நல்லா பசி எடுக்கும், நல்லா போட்டு சாப்பிடுங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் என்ன பசி எடுக்காமல் போய் படுத்து தூங்குறீங்க? தூக்கம் தான் வந்துச்சு. தூக்கம் வந்துச்சா குளிச்சதுக்கு? ஆ சரி பாரு, மீன் வறுத்து வச்சுருக்கேன். ஓகே. பொரிச்சு வச்சுருக்கேன். வறுத்துலாம் இல்லை, பொரிச்சு வச்சுருக்கேன். அந்த தலையை மட்டும் எடுத்து தனியாக வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே எடுத்து போட்டு சாப்பிடுங்க. கனே, இந்த நீங்கள் பொரிச்ச மீன் எல்லாத்தையும் இன்னைக்கு காலி பண்ணிடுங்க. ஓகே? எதுவும் இன்றைக்கெலாம் எதுவும் மிச்சம் வைக்கக்கூடாது, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடணும். இந்த ஒரு மீன் குழம்பு ஒன்று தாண்டா ஒரு நாளுங்கிறது 2 நாளைக்கு நமக்கு தாக்கு பிடிக்குது. சமையல் வேலையே கம்மி பண்ணுது நமக்கு. இல்லை இல்லை நேத்திக்கு வச்சா நேத்திக்கும் அதை சாப்பிட்றீங்க, அடுத்த நாளும் அதை சாப்பிட்றீங்கள, அதை சொல்கிறேன். மற்ற குழம்புலாம் சாப்பிட முடியறது இல்லையில. நான்வெஜ்னா எத்தனை நாள் நான்வெஜ் சாப்பிடுவோம்? நீயா அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. மீன் குழம்பு தான் அப்படி சாப்பிடணும். பழசாக செய்யும் போது கூட நல்லா இருக்குல்ல, அடுத்த நாள் தான் சூப்பராக இருக்கும். அதான் சொல்கிறேன், சாப்பிட சுண்டு சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. சரி சாப்பிடுங்க. இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம சீஸ் பொட்டேட்டோ பால்ஸ் தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லிக்கும் வித்தியாசமாக ஏதாவது ஒன்று சாயந்தரம் ஆகிட்டாவே இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ் சொல்லுமா அப்படிங்கிறான். அதனால் இன்றைக்கி வந்து சீஸ் பொட்டேட்டோ பால் செஞ்சிடலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டேன். நல்லா உரிச்சிட்டு நல்லா மசிக்கணும். அப்படியே மசித்து கட் பண்ணி வச்சுக்கிறது எல்லாத்தையும் போட்டு உருண்டை பிடிச்சி உள்ளே சீஸை வச்சு சுத்தமாக்க சீஸ் பொட்டேட்டோ பால் முடிஞ்சது வேலை. ஓகேங்களா? இல்லாட்டினா ஏதாவது கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாங்கிறான். அதுக்காகவே செஞ்சு தரதா இருக்குது. என்ன பண்ணுறது? விளையாட போயிருக்கான். போயிட்டு வந்த உடனே கரெக்டாக ரெடி பண்ணி வை, நான் வந்துடுறேன்ட்டு போய்க்கிறார் ஐயா. உரிச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இது மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த பொட்டேட்டோ சீஸ் பாலுக்கு மட்டும் ஏகப்பட்ட வேலை இருக்குதுங்க. ஆனால் ஈஸியாக கேட்குறது மட்டும் இந்த ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. அது செய்கிறது எவ்வளோ வேலைங்கிறீங்க. எல்லாத்தையும் மசிச்சுட்டு காட்டுறேன். சூப்பராக மசிச்சாச்சு. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கங்க. இப்போ இதுக்கப்புறம் இதில் என்னென்ன போடுறோம் அப்படிங்கிறத பார்த்தலாம். கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கலாங்க இதில். அடுத்ததாக வெங்காயம், பொடுசாக நான் கட் பண்ண பெரிய வெங்காயம். அடுத்ததாக சில்லி ஃப்ளேக்ஸு. அடுத்ததாக பச்சை மிளகாய் கொஞ்சமாக, நல்லா கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போடணும். எனக்கு கொத்தமல்லி தழை இல்லாதனால கருவேப்பிலை போட்டுட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உப்பு, நல்லா தேவையான உப்பு போட்டுக்கங்க. ஓரிக்கணும், நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக ஓரிக்கணும், அவ்வளோதான். அப்புறம் அரிசி மாவு மெயினாக போடாமல் விட்டுனேன். பிரெட் க்ரம்ஸ் கூட அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுங்க. நம்ம எவ்வளோ வந்து மாவு எடுத்துக்கிறோமோ, உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்தபடி நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையும் தூவிட்டேன். முடிஞ்சது வேலை. இப்போ வந்து நமக்கு உருளைக்கிழங்குடைய வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து பாருங்கள், பிரெட் க்ரம்ஸும் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் மைதா, இந்த மாவு கார்ன்ஃப்ளவர் மாவும் மைதா மாவும் கலக்கணும் அதில் டிப் பண்ணுறதுக்கு. இல்லாட்டினா வந்து முட்டையை கூட நம்ம உடச்சி வச்சுக்கலாம்.
முட்டையை உடச்சி ஊற்றி இந்த உருண்டையை முட்டையில் போட்டு முக்கி அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸில் போடலாம். எங்கள் வீட்டுக்காரர் முட்டை சாப்பிட்றதில்லைங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், இதில் கார்ன்ஃப்ளவர்லேயும் மைதா மாவுலையும் முக்கி எடுத்துக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நான் உருண்டை பிடிச்சிட்டுமா? நம்ம மொசரில்லா சீஸ் இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்பாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வேலை தான், ஆனாலும் வந்து கொஞ்சம் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் இஷ்டமாக சாப்பிட்றாங்க இல்லைங்களா, அதுக்காக வேலை மெனக்கெட்டாலும் செஞ்சு கொடுக்க வேண்டியது தான். ஏன்னா மற்ற நாள் கூட நம்ம ஏமாத்திடலாம், இப்போ லீவில் வீட்டில் இருக்கிறாங்க, ஏமாற்றவே முடியாது. அதெல்லாம் செஞ்சு கொடுத்து தான் தீரணும். இவ்வளோ பெருசு வச்சிடலாம், அப்போ தான் கொஞ்சம் சீஸ் நல்லா வரும். இந்த மாதிரி பால் இருக்குது இல்லைங்களா, இந்த பாலில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கலாம் கையை, அப்போ தான் வந்து சின்ன சைஸ் பால் வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, உருண்டை பிடிச்சாச்சா. இப்போ இது வந்து மைதா மாவுக்கு தண்ணி இருக்கு இல்லைங்க, கார்ன்ஃப்ளவர் மைதா மாவு தண்ணியில் முக்கிட வேண்டியது தான். இதெல்லாம் இது மாதிரி முதல்ல உருண்டை பிடிச்சி எல்லாத்தையும் லைனாக வச்சிடலாம். அப்புறமேட்டு முக்கி பிரெட் கிரம்ஸில் நினச்சி அது ஒரு ட்ரிப் அடிக்க வச்சிடலாம். எங்கேயுமே கேப் தெரியாமல் உருண்டை பிடிச்சி வைக்கணும். அப்படி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. மைதா மாவு கோட்டிங் கொடுக்கணும் இல்லைங்களா, அதுக்கு தான் ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு, அதே போல் ஒரு 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டுக்கலாம். உப்பு நம்ம இதுக்கு போடக்கூடாது, ஏன்னா நம்ம பிரெட் கிரம்ஸில் போட்டு உருட்ட போகிறோம் இல்லைங்களா, அதனால் உப்பு போடாமல் இது அப்படியே போட்டு நம்ம கலந்துக்கலாம். நல்லா கலக்கிட்டு காட்டுறேன். நம்ம கெட்டியாகவும் கலக்கூடாது, தண்ணி ஆட்டமும் கலக்கூடாது, கச்சிதமாக கரெக்டான பதத்தில் கலக்கணும். நான் கலக்கிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, பாருங்க, நல்லா மைதா மாவில் போட்டு முக்கிட்டு இதுக்குள்ளே போட்டுடலாம். நம்ம கையில் எடுத்தோமா அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டும், அதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு அதில் ஒட்டிக்கிறது. இப்படி உருட்டிட்டோமாக்கா நமக்கு ஒன்றும் தொந்தரவு பண்ணாது. இப்போ நம்ம இதை எடுத்து இப்படி போட்டுட்டு இதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து பிரெட் கிரம்ஸ் எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். என்ன பண்ணாலும் கையில் ஒட்டும், இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பூன் யூஸ் பண்ணோமா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நம்ம கையில் ஒட்டாமல் வரும். முடிஞ்சிருச்சிங்களா? அவ்வளோதான். இப்போ எடுத்து வச்சிடலாம். இந்த பிரெட் கிரம்ஸ்லாம் ஒரு தட்டி விட்டுட்டு போடும்போது எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது மாதிரி தான் நம்ம இப்போ இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காட்டுறோம் உங்களுக்கு. ஓகேவா? அவ்வளோதான். எல்லாமே மாவில் போட்டு முக்கி பாருங்க, பிரெட் கிரம்ஸில் போட்டு எல்லாம் உருட்டி எடுத்து வச்சாச்சு. இதுக்கு மேலே இதை வந்து ஒரு 1/2 hour ஆகுது நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிடணும். கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து சுடணும். ஏன்னா கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வச்சோமா அப்படியே செட் ஆயிரும். அப்படியே அதுக்கப்புறம் பொரிச்சமாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அவசரம் எங்களுக்கு அப்படின்னா உடனே சுட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வச்சிருவேன் நான். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ வச்சிடலாம். அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வைக்கவும் பாருங்கள், நல்லா அப்படியே அமுந்த மாதிரி செட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராமல் இருக்குது. கரெக்டான சூட்டில் வச்சுக்கோங்க, அப்போ தான் ஒரே லெவலில் ஹீட் இருந்தால் தான் கரெக்டாக வெந்து வரும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பொரிச்சிட்டேன் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுங்க. நல்லா மொறுன்னு இருக்குதுங்க. அதுக்குள்ளே மேலே வர சாப்பிட்றாங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. இன்னும் நல்லா உடச்சி காட்டுறவங்களுக்கு எப்படி வருதோ நினச்சேன். நல்லா சீஸ் நல்லா சூப்பராக மெல்ட் ஆகி வந்துடுது. நிறைய பீசஸ் போட்டாக்கா உள்ள இருக்கிற சீஸ்லாம் வெளில வந்துடுதுங்க. அதனால் ஆத்திரப்படாமல் கம்மியாக போட்டோமா தான் கரெக்டாக வருது. பாருங்க, போன ட்ரிப் நிறைய போட்டேன், வெளியில் சீஸ்லாம் வந்துச்சு. ஆனால் இந்த ட்ரிப்பு கரெக்டாக ஒரு 4 பீஸ் போட்டேன், இப்போ கரெக்டாக வந்துருச்சு. வெந்துருச்சு. நம்ம கொண்டு போய் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்து பார்க்கலாம் அவருடைய ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னு. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு 4 பீஸ் மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, வேகட்டும், அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம். ஓகே, இது வந்து சாஸ் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். என்ன கேட்குறாரு, சாஸ் கேட்டாருன்னா கொடுத்துக்கலாம். ஓகே, சத்தத்தை கேட்டோம்னா 2 பேரும் ஓடுறாங்க பாருங்க. நாடிதா உருண்டை ரட்டு உருண்டை.
இட்லி சூப் உனக்கு வாய் எடுப்பது வரும். குழப்பல்னு உள்ளக்குது எடுத்து போட்டா வாயில ஒட்டிக்கு வேணும் பயமாகுது சூடா. அப்போ ஓங்கணும். சூடு ஆறிடுச்சு, எடுத்து சாப்பிடுங்க. நல்லா சீஸ் நல்லா வந்திருக்கு இல்லைங்க? சரி, கொஞ்சம் ஆற விட்டு தான் சாப்பிடுங்க. அதெல்லாம் ஒட்டிச்சு உள்ள. நல்லா ஜூஸியா சூப்பரா வந்திருக்குது. நல்லா சூப்பரா வந்திருக்குது. நாங்கள் இப்படி பிரித்து ஆற வச்சு சாப்பிடுவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும். அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.